ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் தான் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த சேனலில் இந்த ஏதாச்சும் எஸ்எம்பி மாதிரி சும்மா பேருமான்னு நினச்சேன், பட் எனக்கு எதுவும் தோணவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த சேனலில் தான் ஃபஸ்ட்டு சீரீஸ்னால மைன்கிராஃப்ட் சீரிஸ்னே போட்டான்னு நினச்சி போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ நான் சும்மா எப்போயும் மேஜராக வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன் செட்டிங்ஸு. ஸோ சீட் வந்து 15 போட்டிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில, நான் சும்மா அடிச்சு விட்டேன் நம்ம மாட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே நமக்கு இங்கே செஸ்ட் இருக்கும். என் தம்பி எடுத்தேன், அதுக்கு நான் வேகமாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சன் நம்ம எடுத்துகிட்டேன், அதான் ஸ்டோனில் இருந்துச்சு. பிகேக்ஸ் வந்து நமக்கு ஸ்டோன்லாம் எடுத்த ஸ்டோனில் பார்ப்போம். நமக்கு வந்து உட்டன் பிகேக்ஸ்லாம் சரிப்பட்டு வராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சவுண்டாக கேட்குன்னு நினைக்கிறேன். மைக் வர காணும் கைஸ் சரியா, அதனால் என்ன புது மைக்கெலாம் வாங்க முடியாது. அப்புறம் அடிச்சு விடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லீவில் ஆகணுன்னே மைக் வாங்குறதுனா பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மைக் வர காணா போகிறதுனால எங்கன்னு தெரில, என் மைக்கு கண்டுபிடிச்சு நான் போட்டு பார்க்குறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது வீடியோ உடனே வராது கேஸ் முன்னாடி ஒரு வீடியோ நான் சொல்லிட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா நானே என்ன பண்ணி தெரியாமல் நானே எடுத்தோன்னே சாப்பாடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு வெட்டிக்கிட்டு இருந்தேன். போகிறல ஐயோ கீழே வந்துருக்கேனே. வாங்க இந்த ஒரு ஆடை பார்த்தேன், அந்த இருக்கு ஆடு. ஓகே ஆடை போட்டுருவோம். நான் புதுசு புதுசாக கடலில் இருக்குது, விடுங்க வேலை தான் நமக்கு என்ன. நம்ம வேலை வந்து என்னதான் தெரியாது. நான் அடுக்கு போயிட்டுருக்கேன், சும்மா உள்ளே எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரு வேளை ப்ரௌன் கலர் ஆடு 2 ஒயிட்டாக இருந்துச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ரெட் கலராக மாற்றிடுவோம். எல்லா உள்ளே ரெட் கலர் மாதிரி போய்ட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு தாங்க ஈஸிக்கா நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு என்ன கற்றுக்குங்க. ஓகே உங்களுக்கே தெரியும், அது வேறு விஷயம். அதை விடுங்க சொல்கிறேன், சும்மா தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ரெண்டு ரூபா கிடச்சிச்சு. ஓகே இன்னும் ஒன்றும் கிடச்சிச்சா, சூப்பரே. ஓகே நமக்கு பெட் செஞ்சிடலாம். நான் அது ஒரு ஆள் தூங்கினாலே போதும், அப்படி தான் வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. ஸோ மைன்கிராஃப்ட்டில் ஏதோ புதுசாக அப்டேட் விட்டுருக்காங்க. காப்பர் டூல்ஸ் இருக்காமா, காப்பர் ஆர்மர் இருக்காமா, அப்புறம் காப்பர் காலம்லாம் இருக்காப்புல. கோழி வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகே அதனால் அதுனா என்னன்னே தெரில. ஏகப்பட்ட அப்டேட் வந்துருக்கு, புது ஐலாண்ட்ஸ் வந்துருக்கு, பயாம்ஸ் வந்துருக்கு. ஐலாண்ட்ஸ் சாரி பயாம்ஸ் தான். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ண முடியும் பண்ணுவாங்க. இங்கே ஆடு இருக்குது, எல்லா ஆடையும் போட்டுருவோம். ஓகே அவனும் ஒன்று பிடிச்சி செஞ்சிடலாம் போலையே. சரி தான் அவன் பண்ணுவோம். ஸோ அங்கே நம்ம சாப்பாடு நேரத்தை அதெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் போட்டு பண்ணியே போட்டுற வேண்டியதான். ஓகே இங்கே ஒரு மாடு இருக்குது, மாடு சாவு. ஓகே மாடையும் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நான் இதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கொஞ்சம் போராடிக்கிற மாதிரி போகலாம். பட்டு அதுக்கடுத்த பாட்டுலாம் அடுத்த பாட்டு போய் வீடு கட்டுறது, அடுத்த பாட்டு ஃபுல்லாக வீடு கட்டுறது. ஸோ பார்ப்போம், வீடை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அதுக்கடுத்த பாட்டில் நம்ம டைமண்ட் மைனிங் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஸ்பீட் ரன் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். ஸோ நமக்கு அவ்வளோ டைம்லாம் எனக்கு ஃபோன் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு இருக்க டைமில் ஒரு நாள் கேம் விளாடுவேன், இன்னொரு நாள் எடிட் பண்ணுவேன், இன்னொரு நாள் வீடியோ போடுவேன். அதனால் வந்து சொல்கிறது நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ரொம்ப ஸ்பீடாக வரும்னு. என் வீடியோலாம் முன்னாடி மாதிரிலாம் டெய்லி வர மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. இருக்கிறது டெய்லி போடுற ஐடியாவே கிடையாது. வாய்ப்பே இல்லை. ஸ்பீட் பண்ணியிருப்பேன் வீடியோவை. எனக்கே கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நான் அதில் வந்து ஒரு நாள் கேம் விளாடுவேன், 2 days கூட கேம் விளாடுவேன். அடுத்த நாள் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன். அது எடுத்து அன்றைக்கி ஃபோன் எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் டைம் கொஞ்சம். ஏன்னா 10th வந்து நல்லா ஃபோன் எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ தான் ஏதோ ஒரு மாதம் உங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கும், எங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. எங்களுக்கு 10th ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதில் தான் ஃபோக்கஸில் இருப்பேன். ஸோ அதில் படிச்சுட்டு இருக்கனால இப்போ வந்து நம்மளால் வீடியோ போட முடியவில்லை. ஸோ எனக்கு ஒரு வீடியோ லேட்டாக வரும். நான் ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்பேன். இப்போ ஃபோன் எடுத்துறேன்னு தெரியல, என்னென்ன ஃபோன் அவ்வளோவா படிக்கவே மாட்டேன். படிக்க மாட்டேன் மீன்ஸ் புக்கு சொல்லவே மாட்டேன், அதான் என்னன்னே தெரில. ஸோ நான் தெரில. ஓகே அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். சேனல் கொஞ்சம் லேட்டாக வரும், ஆனால் வரும் வீடியோ. ஓகேவா ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சு, ஒருவேளை உங்களுக்கு வேணால் வீடியோ வரணும் மைன்கிராஃப்ட் தவிர வேறு புது கேம்ஸ் ரோப்ளாக்ஸ் கேம் சொல்லுங்கள். நான் வந்து வேணால் லைவ்லேயே எப்படி சொல்கிறது கேம் விளாண்டுகிட்டே வாய்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்துட்றேன். நான் இது எடிட் பண்ணி தனியாக வாய்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா அப்போ ஸ்பீட் பண்ண முடியும், அப்போ தான் ஸ்பீட் பண்ண முடியும். ஸோ நான் எடிட் பண்ணி கொஞ்சம் மீம்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் எடிட்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் வேணுன்னா இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் போடு ப்ரோ, அந்த மாதிரி புது கேம்ஸ் சொன்னீங்கன்னா நான் ரோப்ளாக்ஸ் போடுவேன். ஸோ பிளாக் சூட்லாம் இப்போதைக்கு அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் வரதுக்கு. ஈஸ்டருக்கு அப்டேட் வந்துருக்குல்ல, ஸோ லேட்டாகும். ஓகேவா நான் எடுத்ததெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. நான் வர எடுத்ததெல்லாம் வீடியோவே எடுக்கல. என்ன பண்ணுறது, நமக்கு எங்கே கிடைக்கவே இல்லை அவசியம். எனக்கு கடைசி ஃபுல்லாமே காமெண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் பிளாக் சூட் கொஞ்சம் வீடியோ லேட்டாக வரும். பார்ப்போம், பிளாக் சூட்லாம் வருதானே தெரியல எனக்கு. ஏன்னா நான் பிளாக் சூட்டில் நிறையா லாண்டுட்டேன் வேறு. வீடியோலாம் எடுத்துச்சுன்னா வீடியோ எடுத்ததெல்லாம் காணா போச்சு திடீர்னு, என்னன்னே தெரில. என் இதுலேயே ஃபோனில் இல்லை எடுத்த வீடியோலாம். நான் எல்லாம் முக்கியமான இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. நான் இப்போ என்னன்னே தெரில, என்னென்னு காணோம். எடுத்தது பூரா காணோம். நான் எடுத்தது எல்லாமே சூப்பராக எடுத்து வச்சுருந்தேங்க. கிட்ஸ்னே எல்லா கிட்ஸ்னே மாற்றிருந்தேன். கிட்ஸ்னே ஷோகேஸ் வச்சுருந்தேன், கண்ட்ரோல் ஷோகேஸ் வச்சுருந்தேன்.
அப்புறம் ஏதோ ஒரு ஷோகேஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸோ ரெண்டுமே அந்த 2 வீடியோ ஷோகேஸுமே இப்போ வீடியோ எடுத்து இருந்தது காணாம போயிடுச்சு. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக இப்போ ஃப்ளேமில் இருக்கேன். ஃப்ளேம் இப்போ இனிமேல் அவேக்கனிங் வீடியோவாக போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா. அதான் ஓகேவா, நான் லார்டுலாம் அவேக்கனிங் வீடியோ மாதிரி போட போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ இதில் வந்து லார்டு வரமாட்டாங்க ஓகேவா, அந்த சீரீஸ்க்கு லார்டு வரமாட்டான். ஸோ அதுக்கு போல் இந்த ப்ரொனோஷன் இல்லை அவன் வருவான். லார்டுக்கு எக்ஸாம்னால லார்டு வச்சுக்கோ. ஸோ ஹையர் செகண்டரினால வரமாட்டேன் லார்டு. ஸோ லார்டு இல்லாமல் லார்டுற மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட் சீரீஸ்னு நினைக்கிறேன். ஸோ கேமிங் பசமும் இல்லை நம்ம அது ஓகே, அது நான் இல்லாமல் விளாடுற சீரீஸ் இப்போ தசன் தமிழ்னு வச்சுருக்கேன். ஸோ ஓகே சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கேம் ப்ரனோ வருவாப்பில். ஸோ கேம் ப்ரனோக்கு ஐடி இல்லாதனால நான் லார்ட் ஐடியை கொடுத்துட்டேன். லார்டுக்கே தெரியாது என்ன பண்ணுறது. நம்ம லார்ட் ஐடி நான் தான் கேட் பண்ணி கொடுத்தேன் லார்டுக்கே. அதனால லார்ட் ஐடியை இவனுக்கு கொடுத்துட்டேன். லார்டுன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சொல்ல மாட்டேன், அவன் தான் விளாட மாட்டானே. அப்புறம் அதுக்கு என்னன்றது சும்மா இப்போ நைட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. நைட் ஆனதுனால நான் ஓடிட்டுருக்கேன் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் 3 அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓட தூரம் குறையில நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். வில்லேஜ் ரெடி போகும்போது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு ராஜா அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன். அவனும் விடவே மாட்டேன், துறச்சிட்டே இருக்காங்க அங்கிட்டு இங்கிட்டும். ஒரு தூங்கிட்டீங்க சரி ஓகே. நம்ம முதல் இதுவா ஃபஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம ஏதோ ஒரு டே ஒன்று முடிச்சாச்சு ஓகேவா. பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறது. ஸோ அப்புறம் வேலண்டைன்ஸ் அப்டேட்லாம் கேட்டிருந்தீங்க நிறையா பேர். ஸோ வேலண்டைன்ஸ் அப்டேட்லாம் நான் போட மாட்டேன் ஓகேவா. நான் சிங்கிள், நான் வேறு ஆல்ரெடி இல்லை. நீங்கள் வேறு வேலண்டைன்ஸ் அப்டேட்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ எடுத்து வச்சுருக்கேனான்னு பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. நான் எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை வேலண்டைன்ஸ் அப்டேட்டில். சிங்கிள்ஸுக்குலாம் வந்தால் எனக்கு ஆனால் வந்து ஒன்று கிடச்சிச்சு கைஸ். ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, கம்மிட்டட்னா உனக்கு வந்து ஹார்ட் அப்படின்னு ஹார்ட்டாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன் பேனரு. எனக்கு வந்து ஹார்ட் ப்ரோக்கன் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ப்ரோக்கன் கொடுத்துட்டேன், ஹார்ட் இருக்க மாதிரி கொடுத்துட்டேன். ரெண்டுமே கொடுத்துட்டேன் என்கிட்ட ப்ரொஃபைலு ஓகே. எனக்கு கிடச்சிச்சு, என்ன பண்ணுறது. நல்லா அழகாக அப்படி சொல்கிறது பெர்சனாக வச்சுருக்காங்க கைஸ். அவன் இப்படி இது நீ கம்மிட்டர்னா உனக்கு இதுரா, இல்லாட்டி இது உனக்கு இதுரான்ற மாதிரி உடஞ்சி போன ஹார்ட் வச்சுருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனா நம்ம நேரம் சரி என்ன பண்ணுறது கொடுங்க. நமக்கெல்லாம் வந்து அவங்களோட சிங்கிள்ஸ் நான் மறக்காமல் இல்லை, மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் போட்டுருங்க ப்ரோ ஐம் சிங்கிள்னு ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, இங்கே அயன் கலர் இருக்கான் ஓகே. நாம் வந்து இந்த வில்லேஜ் வந்து கண்டுக்க தேவையில்லை, நமக்கு இந்த வில்லேஜுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு அடித்து அப்படியே ஓடிடுவேன் ஓகேவா. எல்லாம் கேட்காதீங்க. ஸோ கரெக்டாக அதை முடிச்சு இந்த வில்லேஜை லூட் அடிச்சுட்டு நான் அந்த சீரீஸில் வந்து எனக்கு ஒரு கேவலம்னு ஐடியா சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா, வீடு கட்டிட்டு அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் கட்டலாமா, வில்லேஜ் கிடையாது சிட்டி கூட கட்டலான்ற மாதிரி ஒரு ஐடியா. கேவலமான ஐடியா தான் தெரியுது எனக்கு. அதெல்லாம் பார்ப்போம். ஒரு அல்பாய்ஸு சொல்கிறது அல்பாசை, அது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு எனக்கு எத்தனை நாள் போகுதுன்னு தெரில எனக்கு. ஏன்னா நான் வேறு ஏதோ ஒரு இதில் பண்ண எனக்கு ஐடியாவே இல்லை ஸ்ட்ரக்சர். நான் வாட்டுக்கு நான் போகிறது தான் ஸ்ட்ரக்சரு, நான் கட்டுறது தான் வீடு, அவ்வளோதான். அதான் எப்பவுமே பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்லேயே அப்படின்னா புக்கிங்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு தெரியல அப்படின்னா நான் எழுதுறது தான் ஆன்சர் அப்படின்னு நானே ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவேன். அழுது நான் கரெக்டாக வந்துடும் மார்க். அதுதான் வந்து திறமை வயசு என்ன சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதை ஒன்றும் நமக்கு தேவையே கிடையாது. சாங்க கிளம்பும். இதை ஒன்ட்டு என்னப்பா இருக்குது, உன்ட்ட எதுவுமே இல்லை, வெட்டியாக இருக்கா, வெட்டி தம்பி நீ வேஸ்ட்டுப்பா. நான் சோனாக்ஸ் நானே செஞ்சிட மாட்டேன்னா ஓகே, இதுவும் வேஸ்ட்டு. சரி ஓகே நம்ம வந்து கிளம்புவோம் வாங்க. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட லீடு இருக்குது. இப்போ வந்து இப்போ வந்து ஓகே எங்கேயாச்சும் ஜஸ்ட் இருக்குது போடு கைஸ் இவ்வளோ இருந்துச்சு ஓகே. நான் அந்த வீட்டில் வந்து சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கைஸ் என்ன சொல்கிறது, என்னுடைய என்ன ப்ரோ சொல்லலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் எம்மதமும் சம்மதம் அப்படின்ட்டுருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது சும்மா போட்டு வச்சுருக்கேன், என்னன்னே தெரியல. சும்மா இது டேட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நான் அவனுக்கு போட்டு வச்சுருக்கேன் பெருசாக அடையாளத்துக்காக ஓகே. நான் வந்து போன லாஸ்ட்டாக பில்டப் எக்ஸ்ப்ளோரேஷன் நினைக்கிறேன் கைஸ். அதான் மைன்கிராஃப்ட் சீரிஸு. அதில் வந்து கோயில் கட்டியிருந்தேன் நினைக்கிறேன். கோயில் கட்டியிருந்தேன் இந்த தடவை இது சுழியாக போட்டாச்சு. பார்ப்போம் நம்ம வந்து இந்த சீரீஸ்லேயாச்சு. நான் போன்ற ஒரு ஐடியா வச்சுருந்தேன். என்னென்னா லெஃப்டில் கோயில், எய்த்தாப்பில் சர்ச்சு, ரைட்டில் அது பேர் என்ன மசூதி கட்டான்ற மாதிரி ஒரு ஐடியா. அதை என்ன பண்ணுறது, நமக்கு இது சர்ச்சு கட்டுற இந்த கோயில் கட்டுறப்பே அந்த எபிசோட் அந்த வேல் இருக்கும்ல அதை கட்டுறதுக்கே எனக்கு கான்கிரீட் பத்தலை. அதனால் நான் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகேவா. இந்த தடவை ட்ரை பண்ணுவோம் ஓகே கைஸ். நான் ஹைட்டு 30 போட்டுருக்கேன் கைஸ். என்ன கைஸ் ஓகேவா, 30 போட்டிருக்கேன் ஹைட்டு. என்னன்னு தெரில எனக்கு, சும்மா ஒரு அல்பாஸ் என்ன தெரில. அவனுக்கு 30 போட்டேன் ஹைட்டு. இப்போ என்னன்னா 30 போட்டேன்னு எப்படி நம்ம வீடு கட்டுவேன்னு கேட்குறீங்க. எனக்கு தெரில, நம்ம கட்டுறதா வீடு அப்படின்ட்டுருவேன் கேட்டால். வேறு என்ன பண்ண போறேன்னு வேறு தெரியல. ஏதாச்சும் இருக்கா உள்ளுக்குள்ள பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ சேட் ஆகி போச்சு. வேறு செஸ்ட்லேயும் இடம் இல்லாமல் இதுலேயும் இடம் இல்லாமல் ரொம்ப கழுப்பாயிருச்சு கிச்சனுக்கே. பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கே. ஓகே நம்ம 3 அளவுக்கு வீடை கட்டுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வீடை நான் கட்டுவேன்னு கேட்டிங்கன்னா
வாய்ப்பு தராஜா வாய்ப்பே இல்லை, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளாஸை போட்டிருக்கேன் ஃபர்னன்ஸில், முடிஞ்சளவுக்கு வெட்டிட்டேன், ஓரளவுக்கு முடிலாம் வெட்டிட்டேன், கஷ்டப்பட்டு வெட்டினேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், உயிரை கொடுத்து வெட்டியிருக்கேன். ஸோ கிளாஸ்னால் போய் மண்ணை ஒட்டி ஒத்தாலாம் என் தம்பி கரண்ட் வரமாட்டேன்ட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறப்ப பாட்டு ஒன்றில் மட்டும் லாட்டுக்கு மாட்டேன், என் தம்பி இருக்க மாட்டேன், தம்பி வந்து இருந்திருப்பேன், அவன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். அது வர விஷயம் ஓகே. பெட் வச்சு எப்படியோ எம்எல்ஜி அது என்னமோ தெரில, சரியா மறந்துச்சு பேர், ஏதோ ஒரு எம்எல்ஜியா எம்எஃப்ஜின்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு அது என்னென்னு சொல்லிடுங்க. நான் அப்படி தம் பண்ணுறப்ப கரெக்டாக வாட்டர் வச்சு நான் தப்பு பண்ணல, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, எனக்கு மறந்து போச்சு, ஏன்னா மைன்கிராஃப்ட் ரொம்ப நாள் ஆச்சு அதனால். ஸோ பார்த்தீங்கன்னா இதுங்க என் தம்பி தூக்கிட்டானா. ஓகே, இப்போ வந்து இங்கே எவ்வளோ வச்சுட்டு இதான் வந்து பேர்னா பில்லர் பார்த்தீங்கன்னா தான் கட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுங்க இங்கே ஒரு 30 ஓகே இருங்க, இது வந்து கரெக்டாக ஓகே, கரெக்டாக 4 இருக்கா. ஓகே சொல்கிறேன் தெரியலையா, ஐயோ இருங்க ஒரு செகண்டு. ஓகே இந்த 20 கரெக்டாக கட்டிட்டோம். ஓகே கேஸ் நான் கட்டிட்டேன், இவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி 30 வாட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கான்னு தெரியுது எனக்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ அவ்வளோதான் கேட்டிங்கன்னா. ஸோ கைஸ் இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். ஸோ லைக் பாய் பை 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 பாய் கைஸ் டாட்டா. அப்போ வீடியோ கடா காட்டுற, வீடியோ கட்டினா அதெல்லாம் காட்ட மாட்டேடா எங்களுக்கு. இப்போ என்னடா பண்ண போகிறா, இதுலேயே முடிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா புரியல, சஸ்பென்ஸோடையே சார்.